ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சேரன் தூங்காம இருக்கிறத பார்த்த உடனே ஏன்னு இன்னும் தூங்காமல் இருக்கீங்க, விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு கல்யாணம் ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா சொன்னல, அதை பற்றி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீன்னா கண்டிப்பாக எங்கள் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலையும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கண்ணே, நான் இந்த வீட்டை விட்டு எதுக்கு போக போகிறேன்? இந்த வீடு என்னுடைய வீடுன்னு. நான் இந்த வீட்டை விட்டில் எங்கேயும் போயிட மாட்டேனே. நான் இதே வீட்டில் தான் இருப்பேன். உங்களையும் சோழன், அதுக்கடுத்ததாக பல்லவன், பாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் விட்டுட்டலாம் என்னால் வீட்டை விட்டு வெளியே போயிட முடியாதுண்ணே. இது என்னுடைய வீடுன்னு நான் எப்படின்னா போவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் இருந்துட்டு, நிலா இனிமே என்னை வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி மிரட்டவே மிரட்டாது. ஏன்னா இனிமே அது இந்த வீட்டில் தான் இருக்க போகுது. அதனால் இதுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டையும் மாற்றணும், நம்மளையும் மாற்றிக்கணும். நிலா ஆசைப்பட்ட மாதிரி திவ்யா கிட்ட எப்படியாவது பணத்தை கொடுத்து நிலாவையும் பார்ட்னராக சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை போய் மீட் பண்ணுறாங்க சோழன். என்னை மன்னிச்சிடுங்க, சரியான நேரத்தில் பணத்தை கொடுத்து திரும்பவும் உடனே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிலாவை பார்ட்னர்ஷிப்லேயே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன், நிலா மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு இதிலேருந்தே புரியுது. நிலா எப்போவுமே பார்ட்னர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.